ஒரு எலக்ஷன்ல எவ்வளவு இவிஎம் மெஷின்ஸ் வந்து எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின் பயன்படுத்தப்படுகிறது? நான் இருக்கும்பொழுது 8,00,000 வாக்குச்சாவடிகள் இருந்தன. நாங்க வந்து 10,00,000 எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் அப்பொழுது ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்பொழுது நிச்சயமாக அதிகமாக இருக்கும். எனக்கு நம்பர் எக்ஸாக்ட்டா தெரியாது. பட் இருந்தாலும், இந்த வாக்கு இயந்திரத்தில வந்து ஒரு சர்டன் லிமிட்டட் நம்பர் தான் வோட் பண்ண முடியும். ஒரு ஒரு 64 பேர் மேல இருந்ததுனாக்க 4 மிஷினுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. அதனால பேலட் சிஸ்டத்துக்கு தான் போணும். இப்ப பேலட் சிஸ்டம் நல்லதா? இல்லையான்னு அத பத்தி பேசுவோம். வாக்குச்சீட்டுகள் வாக்காளர்கள் செல்லும்பொழுது அதில் நெறைய குறைபாடுகள் ஏற்பட்டன. மெயின் ரீசன் ஏன் இது கொண்டு வந்தோம் என்றால், அவர்கள் வந்து இந்த வாக்குச்சீட்டுகள் மெத்தட்ல வந்து போகஸ் பேலட் பேப்பர்ஸ் அதுவும் பர்ட்டிகுலர்லி சில ஸ்டேட்ஸ்ல பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 மணிக்கு இந்த போலி வாக்குச்சீட்டுல கொண்டு வந்து டம்ப் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆர்ம்டு பீப்பிள் வந்தாங்கன்னாக்க, இந்த வாக்குச்சாவடியில் அலுவலர்கள் பயந்து ஓடி போயிடுவார்கள். இந்த மாரி குறைபாடுகள் இருந்தன. அதை தீர்க்கத்தான் இந்த எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் கொண்டு வரப்பட்டது. தீர ஆராய்ந்து நிறைய சேஃப்கார்டுகளுடன் கொண்டு வரப்பட்டது.